ஜிடிஎஃப் எப்படி ஒன்றுங்க காலையில எழுந்திரிச்சாச்சுங்க. ஜிடிஎஃப் அங்கே பார்த்தீங்களா கார் ஏதோ புகை தள்ளிட்டு இருக்குதுங்க. ஜிடிஎஃப் நடு ரோட்டில் ஒரு கார் நிற்குது, அதுலேருந்து புகை தள்ளிட்டு இருக்குது. யாருமே ஒருத்தர் கூட கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. எங்க காருக்குள்ளே ஒருத்தர் கூட இல்லைங்க. நம்மளால முடிஞ்ச உதவி நாமளும் செய்யணுங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ புகை வந்துட்டு இருக்கு பாருங்க, கருப்பாக வந்துட்டு இருக்குங்க புகை. நம்மளால முடிஞ்ச உதவி நாமளும் செய்யணுங்க. அதுதாங்க. என்னங்க கார் பற்றிக்கிச்சிங்க. ஜிடிஎஃப் அங்கே பாருங்கள் கார் பற்றிக்கிச்சிங்க. என்னங்க பண்ணுறது? ஜிடிஎஃப் நல்ல வேலைங்க, யாரும் பக்கத்தில் இல்லாதனால கார் நல்ல வேலை விடிஞ்சிருச்சுங்க. இந்த ரோட்டில் காலையிலன்றனால எந்த ஒரு கூட்டமும் இல்லைங்க, யாருக்கும் ஒன்றும் ஆகலைங்க. நல்ல வேலைங்க கார் விடிஞ்சிருச்சுங்க. மாப்பிள்ள இவ்வளோ நேரமாடா தூங்கிட்டு இருப்பீங்க? காலையில ஒரு கார் வேற பற்றிக்கிட்டு எரிஞ்சிருச்சுடா. என்னடா மாப்பிள்ள சொல்கிறேன், உண்மையாலுமே வா? டே நிஜமாடா, நீ நம்பலனா நம்ம வீடியோ அப்லோட் பண்ணும் பாரு, அப்போ போய் பாரு. ஜிடிஎஃப் இனிமேலுக்கு நம்ம பெரிய வீடியோ அப்லோட் பண்ணலாமா இல்லை நம்ம ஷார்ட்ஸ்லேயே நம்ம வீடியோ அப்லோட் பண்ணலாமான்றது நீங்களே சொல்லுங்க. ஜிடிஎஃப் இதுனாங்க நம்மளுக்கு வந்த சோதனை. அங்கே ரோட்டில் நல்லா வெயில் அடிக்கிற மாதிரி இருந்தது, இங்கே காட்டுக்குள்ளே வந்ததுன்னா சரியான பண்ணிங்க. இங்கே பாருங்க ஜிடிஎஃப் மலைப்பாம்பு மல்லாக்கப்படுத்து தூங்கிட்டு இருக்குதுங்க. ஜிடிஎஃப் நீங்கள் அந்த மலைப்பாம்பை பார்த்தீங்களாங்க? அப்படியே மல்லாக படுத்துட்டு அப்படியே நவுந்துட்டு போயிட்டு இருக்குதுங்க. தங்கம் அப்படியே கொஞ்சம் தள்ளி போடுறான், நான் அப்படியே அந்த பக்கம் போயிடுறேன். ஜிடிஎஃப் பாருங்க மலைப்பாம்பு நடு ரோட்ல படுத்து கிடக்குதுங்க. நம்மளுக்கே பார்க்கும்போது பாவமா இருக்குதுங்க. ஜிடிஎஃப் நாம மட்டும் போகும்போது எப்படின்னு தெரியலங்க, வித்தியாசமா வந்து மாட்டுதுங்க. ஜிடிஎஃப் நம்ம லடாக் ரைடு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம லாலிபப்பில் தாங்க போயிட்டு இருக்கிறோம். ஏன்னா நிறைய கமெண்ட் பார்த்தீங்கன்னா லாலிபப்பில் தாங்க வந்துட்டு இருந்தது. ஜிடிஎஃப் அங்கே பாருங்க போலீஸ்கார் இன்னொரு கார் துரத்திட்டு இருக்குதுங்க. ஜிடிஎஃப் என்னன்னு முதல்ல போய் கேட்கலாங்க. ஒரு பாருங்க கார் காட்டுத்தனமா ஓட்டுறாருங்க. அண்ணா என்னண்ணா ஆச்சு? தம்பி ஒரு கிளம்பி வெத்தலை பாக்கு வாங்குறதுக்கோசரம் 2 ரூபா காசு வச்சிருந்தது தம்பி, அதை புடிங்கிட்டு போயிட்டு இருக்கான் தம்பி. யாருங்க அவன்? தம்பி என்ன பைக் இது? அண்ணா பைக்குன்னு சொல்லாதீங்கண்ணா, லாலிபப்புன்னு சொல்லுங்கண்ணா. ஜிடிஎஃப் இப்பெல்லாம் என்ன நடக்குதுன்னு தெரியலங்க. ஒரு கிளவி கிட்ட இருந்து ஒரு 2 ரூபா வெத்தலை பாக்கு காசு புடிங்கிட்டு போறான்னா அவன் எவ்வளவு பெரிய ரவுடியா இருப்பான்னு நினைச்சு பாருங்க. ஜிடிஎஃப் இங்க பாருங்க, இந்த அண்ணன் இந்த அக்கா கிட்ட என்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நம்ம எதுக்குங்க, நம்ம பாட்டுக்கு நம்ம வேலை உண்டு நாம உண்டுன்னு இருந்துட்டு போயிடுங்க. சரி வாங்க ஜிடிஎஃப் நம்ம போயிட்டு ஒரு கடலில் போயிட்டு ஒரு குளியெல்லாம் போடலாங்க. ஜிடிஎஃப் இங்கே பாருங்கள் ஹெலிகாப்டர் கடல் பக்கத்தில் நிற்கிதுங்க. வேறு லெவலில் இருக்குதுங்க பார்க்குறதுக்கு. ஜிடிஎஃப் இங்கே பாருங்கள் கடல் பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது. கடலில் வந்து குளிக்கிறதே ஒரு தனி சுகங்க. ஆனால் என்ன கொஞ்சம் உப்பு தாங்க கறிக்குது. ஜிடிஎஃப் தண்ணிக்குள்ளே பாருங்கள் வேறு லெவலில் இருந்தது இல்லைங்க. ஜிடிஎஃப் அது இல்லாமல் இந்த கடற்கரையில் பார்த்தீங்கன்னா நைட்டு அப்புறமேட்டு காலையில் பார்த்தீங்கன்னா போட் ரேஸ் நடக்குமாங்க. அது நான் ஒரு நாளைக்கு உங்களுக்கு காட்டுறேங்க. வேறு லெவலில் இருக்குங்க அந்த போட் ரேஸு. சரிங்க டைம் வேறு ஆகிட்டு இருக்குதுங்க. நாமளும் இப்போ கிளம்புனாதாங்க லடாக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போய் சேர முடியுங்க. நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜிடிஎஃப், அப்புறம் பெல்லுங்க.